ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஷ்வா. இன்றைக்கி என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க? அவளோட இது பார்த்துட்ருக்கீங்களா? டைமை வளர்க்காமல் நான் சீக்கிரமாக என்ன போஸ்ட் போட போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? பார்த்தீங்களா, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து ஒரு சாவி. இல்லை பாருங்கள், இது சாவியே ரொம்ப பழசாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சூட்கேஸ் சாவி தான். அந்த சூட்கேஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் இந்த சூட்கேஸை நான் திறக்க போகிறேன், பாருங்கள். நான் சொன்னல, இந்த ஷோகேஸ் தான். இது வந்து வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ 2017 அரௌண்ட் 9 இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய விஷயங்கள் இதில் இருக்கும். இந்த ஷோகேஸில் யாருமே திறக்கவே விட மாட்டேன். ஸோ இதுதான் அதோட சாவி. நான் அதை இப்போ திறக்க போகிறேன் கைஸ், பார்க்குறீங்களா? சாவி போட்டுட்டேன், திறந்துட்டேன். இப்போ நான் வந்து அதை திறக்க போகிறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, நான் வந்து விநாயகருடைய பக்தர். விநாயகர் ஃபோட்டோ இருக்கேன். ஸோ வந்து அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் இந்த ஃபைலை எடுத்துக்கலாம். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் படித்த காலேஜ் பேரும் அந்த இதுவும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பின்னாடி ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி நான் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். நான் 12th படிக்கிறப்போ சம்திங் என்னமோ எழுதி வச்சுருந்தேன். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் அதில் இருக்கும். நான் அந்த ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஸ்டார்லாம் போட்டு அப்போவே இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இவங்களாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், நான் உள்ள என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இதை நான் காட்டிட்டேன்ல. இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓப்பன் பண்ணி. இதை பாருங்கள், என்னுடைய ஐடி கார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஐடி கார்ட்ஸ் பார்த்தீங்களா? இது வந்து எப்போ பார்த்திங்கன்னா 6th படிக்கிறப்போ அதை நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது வந்து அப்போனா பார்த்திங்கன்னா 2010 to 11. இப்போ பாருங்கள், இன்னும் அந்த ஐடி கார்டு என்கிட்ட இருக்குது. ஸோ அட்ரஸ் நான் காட்ட மாட்டேன். அது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்களா நான் 6th படிக்கிறப்போ இந்த ஐடி கார்டு அப்போ பாருங்கள், அப்போ மாடல் பாருங்கள், இன்னும் துருலாம் பிடிச்சி போச்சு பாருங்கள். இன்னும் நான் வச்சுருக்கேன். ஸோ நாஸ்டாலஜிக்கு முன்னாடி எப்படி இருக்க பாருங்கள், காமெடியாக இல்லை? நைஸில் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த ஐடி கார்டு இன்னும் எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் அட்ரஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஐடி கார்டு. இப்போது சில ஸ்கூல்லலாம் அப்படி தான் இருக்கும் பாருங்கள், துருலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் காமெடியாக இருக்கேன் பாருங்கள். அதில் நான் வந்து அப்போ மொட்டை அடித்தேன், சம்திங் மொட்டை அடிச்சிருக்கேன். இல்லை வந்து மொட்டை நான் அடிக்கலை. இது வந்து எந்த இயர்னால் 2009 நினைக்கிறேன். 2009 நினைக்கிறேன். இதுதான் ஐடி கார்டு, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? நானும் உங்களுக்கு மீதி படித்த ஐடி கார்டெலாம் தான் பார்த்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லை. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 ஐடி கார்டு 3 ஐடி கார்டு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஐடி கார்டு யூஜி பண்ணேன். ஸோ அது வந்து ஐடி கார்டு இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்த ஃபோட்டோ அப்போது கொடுக்குறப்போ நான் நீட் எக்ஸாமுக்கு எடுக்கிறப்போ அதுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இதை கொடுத்தேன். ஆனால் நான் நீட்லாம் ஃபெயில் ஆகிட்டேன், பாஸ் ஆகலை. ஸோ இன்னொரு ஐடி கார்டு காட்டுறேன்.
இது வந்து பிஜி பண்ணேன். ஸோ அப்போது வந்து எடுத்த ஐடி கார்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா அந்த வந்து எந்த கடைக்கு கூட்டு போனாலும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருவார், சொல்லிடுவார். அது வந்து இதுதான். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு ஐடி கார்டு காட்ட போகிறேன். யாஸ் தான் வந்து அடுத்ததாக இது ஒரு ஐடி கார்டு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலை செஞ்ச கம்பெனியில் வந்த ஐடி கார்டு. ஸோ ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ வந்து அது 1 இயர் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ டெக்கமில் பிபிஓவில். ஸோ அப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது என்ன எப்போவுமே இது என்னுடைய ஃபேவரட்டாக தான் இருந்திருக்கு, இந்த ஐடி கார்டாக இருக்கட்டும். ஸோ நான் அந்த கம்பெனி என்னுடைய ஃபேவரட் கம்பெனி. ஸோ எப்போவுமே எனக்கு பெஸ்ட் மூமெண்ட், பெஸ்ட் மெமரி கொடுத்த கம்பெனி. ஸோ அதை நான் மறக்க மாட்டேன். இதை பாருங்கள். என்னடா உங்களுக்கு ஐடி கார்டை காட்டி போர் அடிக்கிறேன் நீங்கள் பார்த்துரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறையா வச்சுருந்தேன், வீட்டில் குப்பைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள். இது ரொம்ப ஸ்பெஷலான பாக்ஸ். இல்லை ஏன் பணம் வச்சுருக்குன்னா, எப்போவுமே நமக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்குல்ல. இந்த பணத்தில் நான் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கிறப்போ பாத பூஜைன்னு ஒன்று நடக்கும். அப்போ வந்து நான் இந்த இது நான் எழுதினேன். ஸோ வந்து 5/2/2017, அதாவது இன்னையோட பார்த்திங்கன்னா 5/2/2017 அப்போ வந்து இந்த நோட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இனிமேல் இந்த தாள்லாம் இப்போ இன்னும் இருக்கானுன்னே தெரில. இப்போ வந்து இது புதுசாக இருக்குது பாருங்கள். அப்போ கொடுத்தது அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வந்து இது வந்து என் ஃப்ரெண்ட் அப்போ கடன் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து எனக்கு அந்த 10 ரூபாவை திருப்பி கொடுத்தான். ஸோ வந்து அவங்க பேர் எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயும் அவர் பேர் அவங்க என்னமோ எனக்கு எழுதியிருக்காங்க, ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தோன்னு சம்திங். ஸோ எல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான் இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்களா, இந்த இது ஃபோட்டோ இது வந்து இதுலேயும் டேட் எழுதியிருக்கு பாருங்கள், 27/2/2017. இதுவும் 9 இயர்ஸ். ஸோ அது பாருங்கள், டேட் பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டுறேன். ஆல்வேஸ் இதெல்லாம் நான் ஒன்றுமே வச்சுருப்பேன், எத்தனை வருஷம் ஆனாலுமே. ஸோ ஒரு மெமரிஸ் தான். இதில் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து எனக்கு வந்து 12th படிக்கப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்ச் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது கரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் அப்போது இந்த வாட்ச்சு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதோடைய இது இருக்குது பாருங்கள், அப்படி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஸ்பெஷல். அப்புறம் வந்து இது வந்து என்எஸ்எஸ் பேட்ச்சு. ஸோ அங்கே வந்து என் பேர் இருக்கும். ஸோ வந்து என்எஸ்எஸில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு காலேஜ் படிக்கிறப்போ, யூஜி படிக்கிறப்போ எனக்கு இது கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்று கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஹார்ட்டின் மோதிரம் ஒன்று வந்து அப்போ வந்து ஸ்கூல் டைம்லலாம் நான் பண்ணுவேன். இது வந்து ஹார்ட்டின் மோதிரம். இது வந்து சார்ட்டில் பண்ணலாம். இதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஞாபகார்த்தமாக கொடுத்தான் என் ஃப்ரெண்டு. இது 2020, அதாவது கொரோனாக்கு அப்புறம் கொடுத்தது. ஸோ இந்த இதில் இவ்வளோதான் இருக்குது. இன்னும் உள்ள என்ன இருக்குதுன்னு காட்ட போகிறேன். இந்த ஸ்மார்ட் கார்டு பார்த்திங்கன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நான் 2013 ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து அந்த 1 ரூபா காயின் போட்டு தான் பேசுவாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதில் 5 காயின் தான் போட்டு பேசுவாங்க.
5 காயினுக்கு மேலே பேசக்கூடாது. அது ஒரு ஆளுக்கு 5 காயின் தான் பேசணும். அப்போ வந்து எல்லாம் வரிசைலாம் 3 ரோவில் வரிசைலாம் உட்காந்துருப்பாங்க. இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அந்த 3 பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த காயின் பாக்ஸு. அதில் வந்து ஒரு 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 ஆளாக ஒரு ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். அது ஒரு காயின் ₹1 வந்து போட்டால் 60 செகண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. 2016 வந்து எங்களுக்கு இந்த கார்டு கொடுத்தாங்க. இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் போட்டு அது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்குன்னு அதுலேயே இருக்குது பாருங்கள், எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இனிமேல் இந்த கார்டு வந்து என் பேரில் இருக்குது. இதில் வந்து நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், அது மறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் இந்த கார்டெலாம் யூஸ் ஆகுதானு தெரியல. இதில் இன்னும் ₹50 நம்ம ரீசார்ஜ் இருக்குது பேலன்ஸு. ஸோ திருப்பி அங்கே போனால் பேசலாம், பட் அதுக்கான சான்சஸ் கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இந்த பழைய நோட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ. ஸோ அந்த நோட்ஸ் தான் இது. இதில் வந்து கிறுக்கியிருப்பேன். இதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ்லாம் எழுதியிருப்பேன். அப்போல்லாம் ஏது ஃபோனு, இதில் எல்லா நம்பரும் இருக்குது. இதில் எல்லா நம்பரும் இருக்குது. இன்னும் அவங்ககிட்ட பேசினாக்கா அவங்க பேசுவாங்களா எடுப்பாங்களான்னு தெரியல. இதில் எல்லா நம்பரும் எழுதியிருப்பேன். ஸோ அந்த நோட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வந்து நான் அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த எழுதி பார்த்ததெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே நான் எழுதி பார்த்தது. இதில் என்ன கேட்டாக்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இது பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த பை சார்ட்டு, இந்த ஃப்ளோ சார்ட்டு, இதெல்லாம் இன்னுமே பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ இது அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். என்னென்னு பாருங்கள். ஸோ அடுத்ததாக நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன், ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னதான்னு பார்க்க போகிறீங்க, அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். இது வந்து 12th பப்ளிக். அது 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் 12th படித்தேன்ல. ஸோ அப்போ வந்து இதோடைய பப்ளிக் பேப்பர்ஸ், இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது பாருங்கள். இது இன்னும் என்கிட்ட இருக்குது. சில பேர் தூக்கி போட்டிருப்பாங்க, இன்னுமே என்கிட்ட இருக்குது. அப்புறம் என்னோடய நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். மார்ச் 2017. இது வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர், அந்த இது இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் பேப்பர். இது வந்துங்க, இது ஃபிசிக்ஸு, இது தமிழ் 1, இது கெமிஸ்ட்ரி, இது தமிழ் 2 பேப்பர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பயாலஜி. ஸோ எல்லாமே இருக்குது என்கிட்ட. ஸோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது. நான் சோஷியல் தான் காணும், சோஷியல் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இது வந்து எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல். இதை பார்த்தா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்ல. இல்லை சோஷியல் எங்கே காணும், அது தேடி பார்க்கணும். பட் இதை பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த பழைய வாசனை அதில், அதனால் ஸ்பெல் பண்ண உணர முடியல. அது நாஸ்டாலஜிக் மெமரிஸ். நம்ம 12th எக்ஸாமில் எப்படி பயப்பட்டு நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து எனக்கு வந்து அந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த பழைய வாசனை அப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் காட்ட மறந்துட்டேன். ஸோ இதுதான் நான் ஸ்கூல் படித்த அந்த பாஸ் இருக்குல்ல, என்ட்ரி பாஸ், அதுதான். ஸோ பாருங்கள், இன்னுமே என்கிட்ட இருக்குது. இட்ஸ் பீன் 9 years ஐ திங்க். ஸோ அந்த ஸ்கூல் பிரின்ஸிபால் சைனோட நான் 9th ஹாஸ்டல் தான். ஸோ அந்த பேரண்ட் பாஸ் பாருங்கள் என்ன என்கிட்ட இருக்குது. ஸோ நாஸ்டாலஜிக் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த என்எஸ்எஸ் பேட்ச் என்னோடய ஃபேவரட். ஸோ
அது எப்போவுமே இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த், இது போட்ட உடனே ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆனால் இப்போ நான் அதை போட மாட்டேன். இப்போ நான் அதை போட்டால் அதுக்கான மரியாதை கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை நானும் அப்படி வச்சுருக்கேன். இந்த ஷர்ட் தான் என்ன ஷர்ட்டு நான் மடித்து அழகாக வச்சுருந்தேன். என் வீட்டில் அதை கசக்கி போட்டுட்டாங்க. ஸோ இதுவுமே இந்த ஷர்ட்டு வந்து இந்த சைட்லலாம் பார்த்தா அந்த பேட்சுக்கு திருப்பம் ஓட்ட ஓட்டியாக இருக்கும். ஸோ எப்போவுமே இது வந்து எனக்கு ஸ்பெஷல். ஸோ இது போட்டாலே பழைய ஞாபகங்கள்லாம் வரும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சிம் கார்டு ஏர்டெல். ஸோ அது இன்னுமே என்கிட்ட இருக்குது. 2017 18 வாங்கினேன், 17 வாங்கினேன் ஃபர்ஸ்ட் சிம் கார்டு. ஸோ இதுக்குள்ளே எங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லை, எதுவுமே இல்லை அதுக்குள்ள. ஸோ இதுதான் என்னுடைய அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னுடைய சூட்கேஸ் டூரு. ஸோ வந்து இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய மெமரிஸை வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். ஒரு பொருளும் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தா அது வந்து நமக்கு பிற்காலத்தில் அதை நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து, இப்போ 9 வருஷம் கழித்து இப்போ நான் பார்க்குற மாதிரி நீங்களும் அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் சில சின்ன சின்ன பொருளும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டாட்டா.